Hello guys, hello traders, good evening. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் வந்து 24th அன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தோம் 165 பாயிண்ட்ஸுக்கு 165 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து ஃபுல்லாக அக்யூரேட்டாக ஹிட் ஆயிருச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நம்ம இது பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸுக்கு 23 பாயிண்ட் வச்சுருந்தோம். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் வந்து இதை எடுத்துருச்சு. ஆக்சுவலாக ஒரு லிக்விடிட்டி கிராப் அப்படிங்கிறது இந்த இடத்துல நடந்துச்சு. ஸோ அதனால் 2 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸும் இதனாலையும் மேலே போயிட்டு வந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொன்ன இடத்துல இருந்து இதே இடத்துல இருந்து அக்யூரேட்டாக பார்த்திங்கன்னா இப்படி தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக அதே இடத்துல இருந்து கீழே மார்க்கெட் ட்ராப் ஆச்சு. ஆக்சுவலாக இதை நம்ம எதிர்பார்த்தது 24ஆம் தேதி எதிர்பார்த்துச்சு. அதுக்கப்புறம் 25 கிறிஸ்மஸ், 26ஆம் தேதி மேக்ஸிமம் ஃபால் ஆகும் அப்படின்னு பார்த்துச்சு. பட் 26ஆம் தேதி என்னாச்சு அப்படின்னா 26ஆம் தேதி தான் இந்த நியூஸும் அண்டு இந்த இதனால இந்த இடத்துல மட்டும் மேலே போயிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் வந்து இதோட அக்யூரேட் கிடச்சிது. இந்த இடத்துல ஒரு ஃபால் ஆச்சு. ஸோ நான் சொல்லியிருந்தேன் ஹெவி ஃபால் ஆகும், ஒரு 160 பாயிண்ட்ஸ் பக்கம் கீழே இறங்கும் அப்படின்ட்டு. சேமஸ் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 165 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட இந்த பிளேஸ் வரைக்கும் நமக்கு கீழே ஃபால் ஆகி ஃபுல்லாக இதை வந்து பேக்கெட் பண்ணியிருக்கு. ஓகே, குட். என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்னைப்பர் என்ட்ரி. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஃபால் கொடுத்துட்டே இருந்துச்சு. இந்த இடத்துல மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகிட்டே இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல மார்க்கெட் ஃபுல் ரிஜெக்ஷன். ஸோ அந்த ரிஜெக்ஷன் ஆனதுனால தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது சரியான ஃபாலு. ஸோ ஃபால்னாலுமே நம்ம சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட ஃபுல்லாக இந்த ஆர்டர் பிளாக்கை வந்து இதை கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சேமஸ் அந்த ஆர்டர் பிளாக்கை இன்றைக்கி கிளியர் பண்ணி அது கீழே இருக்கிற லிக்விடிட்டியும் கிராப் பண்ணிருச்சு மார்க்கெட்டு. ஸோ இந்த இடத்துல இருந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் மேலே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்சைடு மூமெண்ட் பார்த்தீங்கன்னா நடக்கும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மூவ் ஆகும், மேலே வரைக்கும் வந்துடும். சொல்லப்போனால் சேம் பிளேஸ் எந்த இடத்துல இருந்து ஃபால் ஆச்சோ சேம் அதே பிளேஸில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் அப்படிங்கிறதுக்குள்ள சேம் பிளேஸுக்கு இங்கே வந்துடும். சொல்லப்போனால் 4500க்கு மேலே நாளைக்கு வந்து க்ளோஸ் ஆயிரும். இந்த இடத்துல மார்க்கெட் க்ளோஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்ஸ் உள்ள என்ட்ரி இங்கே வரும்போது ஃபாலோ ஆகும்போது இந்த இடத்துல ஒரு கேண்டில் ஒரு ரிவர்சல் புல்லிஷ் கேண்டில் வந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புல்லிஷ் கேண்டில் அதாவது இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் ஆகி மேலே புல்லிஷ் கேண்டில் வந்துச்சு. ஸோ அதனால் மார்க்கெட் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கீழே இறங்கி வந்துச்சு. ஸோ இந்த சப்போர்ட்டை உடனே உடைக்கல. இந்த இடத்துலையும் கொஞ்சம் இது போராடி அதுக்கப்புறம் தான் உடச்சிது. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி கீழே வந்துருச்சு. அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேர்ஃபுல் டேக் எ லுக் திஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் புல்லிஷ் கேண்டில் அந்த மாதிரி எதுவும் வரல. இப்போ நம்ம வச்சிருக்கிறது 15 minutes டைம் ஃப்ரேமு. இந்த இடத்துல புல்லிஷ் கேண்டில் வரல. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து ரன் பண்ண விட்டாச்சு. அப்படியே ரன் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னம்னா கிட்டத்தட்ட ஒரு 1.0வில் போட்டிருந்தீங்க அப்படின்னா 165க்கு கிட்டத்தட்ட ஒரு 16,500 ருபீஸ் வந்து பாக்கெட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் ஒரு 70,000 வரைக்கும் இதாகிருக்கும். பட் இனஃப் இந்த இடத்துல வந்து ஆர்டர் பிளாக்கை டச் பண்ணிடுச்சு அப்படின்னாவே நம்ம வந்து மார்க்கெட் விட்டு வெளியில் வந்துடணும். அதுதான் பெஸ்ட்டு. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம வெளியில் வந்திருப்போம். சொல்லப்போனால் நம்ம சொன்ன அதே அக்யூரசி ஸ்னைப்பர் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறது ஹிட் ஆயிருச்சு. ஸ்னைப்பர் என்ட்ரி ஹிட், அதாவது டிபி ஹிட். கிட்டத்தட்ட டிபி ஹிட் 165 பாயிண்ட்ஸ். மோர் தென் 165 பாயிண்ட்ஸ். யாரெல்லாம் வெயிட் பண்ணி ஸ்டே காம், வெயிட் ஃபார் என்ட்ரி அண்ட் எக்ஸிட், ஸோ வெயிட் பண்ணி என்ட்ரி எடுத்து எக்ஸிட் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த 165 பாயிண்ட்ஸ் வந்து அரௌண்ட் எடுத்துருக்கலாம். அதே மாதிரி ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ், அதே மாதிரி பிரேக் ஈவன் வச்சிருக்கணும். ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் உங்களுக்கு டவுன் ஆகுது அப்படின்னாவே அடுத்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே இறங்கிச்சுன்னா கம்பல்சரி ஒரு பிரேக் ஈவன் பண்ணிக்கங்க. அதே மாதிரி மார்க்கெட் கீழே இறங்க ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் எப்பயுமே ப்ராஃபிட் ஜோனில் இருக்க முடியும். நம்ம இதை பார்த்துட்டு இருக்கிறது தான் XAUSD 15 minutes டைம் ஃப்ரேம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இது எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 hour கேண்டில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு தெரியும் 4 hour கேண்டில் 4 hour கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அந்த விக்கு இதாச்சு. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் என்கல்ஃப் பண்ணுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும்.
இந்த இடத்துல ஒரு ஃபுல்லி புல்லிஷ் கேண்டில் 26ஆம் தேதி புல்லிஷ் கேண்டில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு என்கல்ஃப் பண்ணுச்சு. என்கல்ஃப் பண்ணி வச்சாங்காட்டி தான் நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கும்போது இங்கே ஒரு ரிஜெக்ஷன் ஆயிருச்சு மார்க்கெட்டு. ரிஜெக்ஷன் ஆகி ஸோ இப்போ இந்த கேண்டில் பக்கத்தில் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ரிஜெக்ஷன் ஆகி கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ இந்த என்ட்ரிக்கு மேலே தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். ஸோ அப்படிங்கும்போது இந்த கேண்டிலுக்கு மேலே தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கோம். லாஸ்ட் டைம் நம்ம வச்ச ஸ்டாப் லாஸ் இந்த வரைக்கும் வச்சிருந்தோம். ஸோ இப்போ இந்த இடம் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல்லியே ஃபால் ஆகி நம்ம டிபி என்ன வச்சிருந்தோமோ அதே இடத்துக்கு அக்யூரேட்டாக டிபி அடிச்சிருச்சு. ஸோ 165 பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம இங்கே கொடுத்துருந்தோம் பாருங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எஸ்எல் எவ்வளோ கொடுத்துருந்தோம் அப்படின்னு எல்லாமே இங்கே டீட்டெயில்டாக இருக்குது. நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அக்யூரேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு மறுபடியும் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வேறு எதுவும் இல்லை, இந்த சேனல் வந்து ஆக்சுவலாக ஒரு ஃப்ரீ சேனல். அதே மாதிரி இது வந்து எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகே, இதெல்லாமே நம்ம டெலிட் பண்ணிடலாம். அடுத்த இதுக்கு செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ இதில் கொடுக்குற எஸ்எல் அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இதை வச்சு நீங்கள் ட்ரேட் எதுவும் இது பண்ண வேண்டாம். அது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். நான் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டெமோவில் ட்ரேட் பண்ணுங்கள். டெமோவில் ட்ரேட் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு ஓகேவாக இருந்து உங்களுக்கு மணி மேனேஜ்மெண்ட்டு அதே மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாம் ஓகே அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் இதில் வந்து உள்ள என்ட்ரியே கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து ஒன்லி டெமோவில் மட்டும் ட்ரேட் பண்ணி பாருங்கள். XAUSD உங்களுக்கே தெரியும், ஃபுல்லி வாலடைல் மார்க்கெட்டு. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ டைம் பார்த்தீங்கன்னா 6:45, கிட்டத்தட்ட 6:45க்கு ஆரம்பிச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக 9:35. 6:45க்கு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கேருந்து எது வரைக்கும் ஃபாலோ ஆயிருக்குன்னா கிட்டத்தட்ட 170 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வாலடைல் அப்படின்ட்டு. அதில் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஆர் பிரேக் ஈவன் வச்சு தான் பண்ணணும். அப்படி இருந்துச்சுனால ஓகே. சரி, ஓகே. அப்போ நீங்கள் வந்து இதை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதாகும், நம்ம போடும்போது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதெல்லாம் வந்து டெலிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மூவ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 1 செகண்ட், ட்ராயிங்ஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகே, இப்போ நம்மளோட இது என்னன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிளாக் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட் வந்து எடுத்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சப்போர்ட் கிடைக்குது மார்க்கெட்டில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சப்போர்ட். ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியும், இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சப்போர்ட்டு. ஸோ இந்த இடத்த ட்ராக் பண்ணிருச்சு. இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை கிராப் பண்ணிட்டாங்க. ஓகே, மார்க்கெட் வந்து இப்போ கிராப் பண்ணிருச்சு. இந்த இடத்துல கிராப் பண்ணிருச்சு. ஸோ இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்சைடு தான் மூவ்மெண்ட் கொடுக்கும். அதே மாதிரி 4 ஹவர் கேண்டில்லையும் பார்த்துடலாம். 4 ஹவர் கேண்டில்லையும் பார்த்தீங்கன்னா ஓகே, 4 ஹவர் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கு. சப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணலை, அதுக்கு மேலே கேண்டில் போகல. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விக் ஃபுட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து மேலே தான் அப்சைடு தான் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாமல் இந்த இடத்துல ஃபுல்லாக ஃபேர் வேல்யூ கேப்பில் தான் மார்க்கெட் வந்து இப்போ ஃபுல்லாக கீழே இறங்கியிருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும். இதோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் பிளாக்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு 4 ஹவர் கேண்டில். இதோ இங்கே பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் பிளாக் விட்டுருக்கு. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கை நோக்கி தான் ஆக்சுவலாக நெக்ஸ்ட் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து என்ட்ரி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னோம்னா கம்பல்சரி இந்த ஆர்டர் பிளாக் வரைக்கும் மூவ் ஆகுங்கிறது நம்மளோட இது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே இறங்கின சேம் அளவு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் அப்படிங்கிறதுக்குள்ள இந்த பாயிண்ட்ஸ் வந்து மேலே ஏறி இருக்கும். அது ஷியூராக இருக்கும், செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மினிமம் டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம மார்க்கெட் வந்து மூவ் ஆகும், மேலே அப்சைடு மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ வெயிட் அண்ட் சி, செக் பண்ணி பார்க்கலாம்.
சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது மாதிரி மறுபடியும் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு எஜுகேஷன் பர்பஸாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் இது பண்ணலாம். அண்ட் முக்கியமாக சொல்ல வேண்டியது, எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி சொன்னால், நான் எம் நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர். அதே மாதிரி மார்க்கெட் இஸ் சப்ஜெக்ட் டு ரிஸ்க். ஸோ அதனால் யாரும் இதை வச்சு ஒரிஜினல் ட்ரேடில் இது பண்ண வேண்டாம். தேங்க்யூ ஆல்.